அவரோட சமகால தலைமுறைக்குமே பல பேருக்கு தெரியாததை வந்து மிகப்பெரிய பதிவு பண்ணிட்டாங்க அண்ணன். இது சாதாரண ஒரு பதிவாக இல்லை. எங்கள் சமீப காலத்தில் நான் பார்த்த பயோபிக் நிறைய இருக்குது. அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா அவர் வந்து அவருக்காக ஒரு நாள் கூட யோசிக்காத ஒரு மிகப்பெரிய போராளி. இந்த மண்ணுக்காக யோசித்த ஒரு போராளி. எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கி அவர் அந்த நுரையீரல் நோயில் இருந்தப்போ கூட ஜெயிலில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி வெளியே வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய போராளி அவர். சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி நானும் அவரோட இறுதி காலகட்டங்களில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூட இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு போராளியோட வாழ்க்கை பதிவை வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக திரைக்கதையில் வந்து 2.5 மணி நேரம், இது வந்து ஒரு வெப்சீரிஸாக எடுக்க வேண்டிய ஒரு கதை. குறைஞ்சது ஒரு 10 எபிசோடாவது பண்ணால் தான் அவரோட முழுசாக புரிஞ்சிக்க முடியும். அது அழகாக ஒரு 2.25 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி அவரே அண்ணனே கௌதம் அண்ணனே குரு அண்ணனாக மாறி நடித்து நாங்கள் எதிர்பார்க்கல அவர் இப்படி ஒரு நடிப்பு நடிச்சு